பெண்களுக்காக என்னென்ன சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் என்னென்ன விதி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856 போட்டாங்க. விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக இந்திய அரசாங்கம் ஏற்றுக்குது அப்படின்றதுக்காக தான் இந்து விதவை மறுமண சட்டம் போட்டாங்க. இந்து திருமண சட்டம் 1955. பெண்களின் திருமண வயது இந்து திருமண சட்டம் 1955 55 போட்டிருக்காங்க. பெண்ணோட வயசு 21 என்று சட்டப்பூர்வமாக ஆகியது. அப்போ 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் பண்ணால் நம்ம ஒத்துக்கக்கூடாது, சரிங்களா? ஓகே. இந்து வாரிசு சட்டம் 1956. இந்து திருமண சட்டத்துக்கு அடுத்து உடனே இந்து வாரிசு சட்டம் போட்டிருக்காங்க 1956, சரிங்களா? இதை இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் தங்களோட பெற்றோர்கள் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்கிறது. எல்லாருக்கும் அவங்களோட பெற்றோர்களோட சொத்தை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரதட்சணை சட்டம் 1961. வரதட்சணை என்ற பெயரில் மருமக்களை மோசமாக நடத்துவதற்கு கடுமையான தண்டனை வழங்குகிறது இந்த சட்டம். ஏதாவது வரதட்சணை கேட்டால் மாமியாருங்க, அதனோட ஆக்டு தான் இது, சரிங்களா? வரதட்சணை சட்டம், தடுப்பு சட்டம், சரிங்களா? பெண்களை கேலி செய்வதற்கான எதிரான சட்டம். பெண்களை கிண்டல் பண்ணால் கூட அதுக்கான நிவாரணம் அளிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க 1997. நெக்ஸ்ட்டு பெண்களை கேலி செஞ்சால் அதுக்கான சட்டம், பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கணும்னு 1997 போட்டிருக்காங்க. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம். ஒரு பேப்பர்லேயோ எதுவுமே சித்தரிக்கிறதுனா கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சி பெண்களை கேலி செய்கிறது, அது இப்படி கூட இருக்கக்கூடாது. தொழிற்சாலை சட்டம் 1948. தொழிற்சாலை சட்டம் 1948. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. சுரங்க சட்டம் 1982. மகப்பேறு நலச்சட்டம் 1961. குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களால் பெண்கள் துன்புறுத்துவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. பெண்களுக்காக இத்தனை சட்டம் இருக்குது, சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.